வெல்கம் டு A++ டெக்னோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும், அதோட யூசேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோனா என்னன்னு பார்த்துருவோம். இங்கே போட்டிருப்பாருங்க, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ரொவைட்ஸ் அ யூனிஃபைட் என்விரான்மெண்ட் வேர் யூ கேன் பில்ட் ஆப்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், ஆண்ட்ராய்டு வேர், ஆண்ட்ராய்டு டிவி அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. இதில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஸை பில்ட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மூலமாக நீங்கள் ஆப்ஸை பில்ட் பண்ணலாம். எது மூலமானா ஆண்ட்ராய்டு டிவிக்கு கிரியேட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸில் எது எதெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் கிரியேட். எக்ஸாம்பிள் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், காதில் மற்ற ஹெட்ஃபோன்ஸ், அதான் ஆண்ட்ராய்டு வேறுன்றாங்க. ஆண்ட்ராய்டு டிவி எல்லாருக்குமே தெரியும். ஆண்ட்ராய்டு ஆட்டோன்றது நான் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ எப்படி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிவிட்டு developers.android.com லிங்க் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். பாருங்க, இங்கே டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்னு இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்து டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கொடுத்துக்கோங்க. பாருங்க, இது இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்துட்டு 1 GB கிட்ட வருது. நீங்கள் அதனால் 1 GB வச்சுருந்தா தான் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இங்கே இருக்குது. நீங்கள் இப்படி போகலனாலும் நீங்கள் வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் டவுன்லோட்ஸ் இங்கே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே வரும். இப்போ இதை டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது செட்டப் ஃபைலை ரன் பண்ணோம். பாருங்க, இதில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ்ன்னு டிக்காக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதை அடுத்து இந்த ப்ரோக்ராம் ஃபைலை எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. நான் இடத்த மாற்றிக்கிறேன். நீங்கள் மாற்ற தேவையில்ல, எனக்கு வந்துட்டு இடம் அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நான் இங்கே மாற்றி வைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இங்கே மாற்ற தேவையில்ல, நான் வந்துட்டு அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நான் இங்கே மாற்றுறேன். இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஷார்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கேட்கும். நான் ஏற்கனவே இது வச்சுருக்கேன், டைரக்ட் எக்ஸு, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், அந்த இதெல்லாம் கேட்கும். நீங்கள் வந்துட்டு அதை ரன் கொடுத்துடணும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன், அதனால எனக்கு இப்போ கேட்கல. உங்களுக்கு கேட்கும், இப்போ டிக்கு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ ஃபினிஷ் கொடுத்தா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். பாருங்க, ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே 3 டாட்ஸ் காமிக்கிறதுல அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர், சில பேருக்கு அது விடிஎம்னு இருக்கும், இல்லைன்னா விடிகேன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டிவைஸ் தான் இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிவைஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதில் நான் பிக்சல் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மேலே இருக்க வெர்ஷன்ஸ்க்கு போகலாம். வேணாம், பிக்சல் 4 போய்க்குவோம்.
நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இதில் ஆர்ன்னு ஒன்று இருக்கும், இங்கே டவுன்லோடுன்னு காமிக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா சைஸுமே பெருசாக தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த ஓஎஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். API 33, SV2, Q, Pi, Oreo, Oreo, நவ்கட் இந்த ஓஎஸ்லாம் பழைய ஓஎஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ப்யூட்டர் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. நான் இப்போ இந்த ஆர்ன்னு இருக்கிறது மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் போர்ட்ரேட்டில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, அதுக்கு என்ன பேர் வைக்கணும், ஏவிடி நேம், அது என்ன வைக்கணும்னு நீங்கள் இங்கே தான் பண்ணணும். இந்த இந்த ப்ரொசீஜர் பேர் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க, வெரிஃபை கான்ஃபிகரேஷன்னு. இப்போ நம்மளுக்கு இது ஓகே. பாருங்க இங்கே கிரியேட் ஆயிடுச்சு பிக்சல் 4 API 13. இதை ரன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஏவிடின்னு வந்திருக்கு, லான்ச்சிங் எமுலேட்டர் ஸ்டார்டிங் ஏவிடி. பாருங்க நம்மளுக்கு ஒரு மொபைல் கிரியேட் ஆயிருக்கு. இதை தான் சொன்னேன். இதில் என்ன நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நான் போக போக அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி தானே வரும். இது ஆண்ட்ராய்ட் கூகுளோடதுனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கூகுள்னு வருது. பிக்சல் 4ன்றது கூகுளோட ஓஎஸ் தான், அதனால கூகுள்னு காமிக்குது. இப்போ நீங்க இந்த ப்ளூடூத் எல்லாமே ஃபோனில் இருக்க மாதிரியே இருக்கும், அதெல்லாம் நீங்க இங்கே பார்த்துக்கலாம். பாருங்க ஒரு ஃபோனே உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இதில் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ வாங்க சைன்இன் பண்ணுவோம். உள்ள செக்கிங் இன்ஃபர்மேஷன் வருது. மெயில் ஐடி கேட்கும், நீங்களும் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. இப்போல்லாம் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு, எல்லாருக்குமே கிரியேட் பண்ண தெரியும். ஓடிபி கேட்கும். இப்போ சைன்இன் பண்ணியாச்சு. பேக்கப் டு கூகுள் டிரைவ் அது எல்லாமே கேட்கும். நீங்கள் வேணும்னா பேக்கப் பண்ணிக்கோங்க, எனக்கு இப்போலாம் தேவையில்ல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே கொடுப்போம். இப்போ பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு ப்ளே ஸ்டோர். இல்லை யூடியூபும் ஓப்பன் ஆகும், யூடியூபும் பார்க்கலாம். இப்போ வெளியே வருவோம். இங்கே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், ரொட்டேட் ஆப்ஷன்ஸ், கேமரா, ஜூம், பேக், ஹோம், ஓவர் வியூ, மோர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் டிஸ்பிளேல போய் கொடுக்குறேன். இங்கே பிக்சல் 4 ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம். இதில் நெட்ஒர்க் அது எல்லாமே. இதில் வந்துட்டு சார்ஜ் லெவல் எவ்வளோ இருக்குது, அது கேமரா, ஃபோன், மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மைக்ரோஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீன் சென்சார் வச்சுருந்தா தான் ஒர்க் ஆகும். இதில் ஸ்னாப்ஷாட்ஸும் இருக்கும், நீங்கள் ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்தீங்கன்னா இதில் சேவ் ஆகும். இப்போ இதில் யூடியூப் போய் பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. பாருங்க ஒர்க் ஆகுது.
வேணுன்றத நீங்களும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் இன்ஸ்டால் ஆகுதா. ஆப் வந்துட்டு இப்போ நான் டெம்பிள் ரனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ பழைய கேம் ஆகி போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பாருங்க ஃபாஸ்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நிறைய பக்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த பிக்சல் 4ல் இந்த மாதிரி பக்ஸ் இல்லை. அது என் நெட்ஒர்க்கும் கொஞ்சம் ஸ்பீடு. உங்கள் நெட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி. பாருங்க கேம்குள்ளே போகுது. பாருங்க இதுலயே டெம்பிள் ரன்லாம் ஓடுது. நீங்க இதை மவுஸ்ல தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். மவுஸ்ல மட்டும்தான் இது கண்ட்ரோல் ஆகுது. மவுஸ்ல மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகுது, வேற எதுலயும் கண்ட்ரோல் ஆகல. சரி, நம்ம வந்த வேலைக்கு பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான் கைஸ். இப்போ கேமரா வேணா யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லை கேமரா யூஸ் ஆகல, ஏன்னு தெரில. அப்புறமேல் சொல்கிறேன். இல்லை ஃபோன்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, சிம் போட்டால் தான் ஒர்க் ஆகும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி டிரைவு டுவோலாம் ஒர்க் ஆகும், அது எனக்கு தெரியும். இதில் வேணா கூகுள் போய் பார்க்கலாம், கூகுளில் போய் சர்ச் A++ டெக்னான்னு போடலாம் யூடியூப்ல போய். யூடியூப் ஆப்பே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்டேட் கேட்குது. பாருங்க இதுல நோட்டிபிகேஷன்ஸும் இருக்கு. டார்ச் லைட்லாம் பிசியில் கொண்டு வர முடியாது, சிஸ்டம்லலாம் கொண்டு வர முடியாது. ஸ்க்ரீன் கேஸ்ட் இருக்கு. நம்ம சேனலில் போய் பார்ப்போம். பாருங்க நம்ம சேனல் A++ டெக்னோ. பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் போட்டு விடுங்க. 20 தான் இருக்கு, பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான். மொபைல் வந்துட்டு ஈஸி. ஆனால் மொபைல் வந்துட்டு ஈஸியாக பிசியில் கொண்டு வந்தாச்சு. ஈஸி பிசி, நல்ல ரைமிங் வேர்டாக இருக்கு. பேசாம ஃபோனே வாங்காம இதுலயே ஆப்ரேட் பண்ணிடலாம் போல. எல்லாம் இதுலயே இருக்கு. மேப்ஸ் யூஸ் ஆகும், ஏன்னா சில லேப்டாப்ஸ்லலாம் இது லொக்கேஷன் காமிக்கும், லொக்கேஷன்னு இருக்கும். சில லேப்டாப்ஸ்ல இருக்கும், அதனால ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வேணா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஈஸியாக ஒரு மொபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ மொபைலே வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இதுலயே வந்துருச்சு. நீங்க வந்துட்டு இந்த மேக் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா, இல்லைன்னா லேப்டாப் லேப்டாப் பிசி அதெல்லாம் கையிலேயே ஆப்ரேட் பண்ணா, விண்டோஸ் டிஸ்பிளேவை கையிலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் இதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு பிரச்சனைனா ஃபோன் பண்ண முடியாது யாருக்கும்.
இந்த மாதிரி மீட்டிங் டூவோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். சாதாரணமான கால்ஸு கேமரா ஒர்க் ஆகாது. அதுவும் இது பெருசு, ஈஸியெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, வீட்டில் தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சது. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாச்சு. இது வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட், பேசிக் மட்டும்தான். இதில் என்ன நிறையா பண்ணலாம். ஃபோன் மட்டும் இல்லை, இந்த ஃபோனே நம்மளே ஓஎஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். அதெல்லாம் நான் வந்துட்டு லேட்டராக சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட்டு நிறையா வீடியோஸ் போடுறேன், அதுக்கப்புறம் இது டைம் இருந்தால் பண்ணுறேன். இது ஏன்னா ரொம்ப பெருசாக போகும் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலாம். அதனால் நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி தனித்தனியாக போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ளீஸ் ஒரு லைக் ஆச்சு போடுங்க. தேங்க்யூ. If you like my videos, please put like, share and subscribe to my channel.